என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே பாருங்க, கீழே விழுந்துச்சுக்கவே செத்துட்டோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஏறுறதுக்கு. ஸோ இதான் நான் சொன்ன அந்த SMCS மியூசிக் டைரக்டர் அவர் படித்த ஸ்கூலு. பாருங்கள் அந்த ஸ்கூலு எப்படி இருக்குன்னு. நான் போகிற பாதை இது செம்மையாக இருக்குங்க. அவங்க முன்னாடி போயிட்டாங்க. ஸோ இந்த கிண்ணக்குறை வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது என்ன ஏரியான்னு தெரில. இந்த கீழே இருக்கிறது நம்ம மூணாறுலேருந்து தேனி போகிற ரோடு இது. அது என்ன கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய வியூன்னு. கீழே ஒரு ஊரே இருக்குது. இது பார்த்து போடா, கீழே பள்ளம் வேறு இருக்குது. ஒன்றில் போயிட்டுருக்கோம் நம்ம நேரம் கீழே விட்டுறாமல். பாருங்கள் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு ஃபுல்லாக பாறை தான். சரி பார்த்துடா இங்கே பவர் கொஞ்சம்ண்ணா. இந்த கோவர் கொஞ்சம் நேரடா அந்த பையன் கூட இதுக்கு மேலே ஏறணுமாடா? ஏன் பாதமாக தான் இருக்குது ஏறுறது. முன்னாடி இப்போ கொஞ்சம் இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் இருக்குது ப்ரோ கோகை அப்படின்னு சொன்னால். இன்னும் அதுக்கு மேலே கோகை என்னமோ இருக்குது. சரி வந்து பார்ப்போம் போ. அந்த ஃபால்ஸை பார்த்துட்ருவோம். தண்ணி வருதா என்ன வேறு தெரில. மழை சீசனில் வெயில் சீசனால் என்ன இருக்கான்னு பார்ப்போம். வாங்க. இந்த கிண்ணக்குறை வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சு. தண்ணி சுத்தமாக இல்லைங்க. தண்ணியே இந்த ஃபால்ஸில் வரல. ஒரு சொட்டு கூட தண்ணி கூட இல்லை. நான் காமிக்கிறேன். வந்துருச்சு. அடுத்த ஃபால்ஸ் அங்கே தான் இல்லை. தண்ணி இல்லையடா. அடுத்து ஸ்லோ பண்ண அப்படியே ஆகிட்டு. நான் சொன்ன ஃபால்ஸை பாருங்க, தண்ணி எப்படி அடித்து ஊற்றுதுன்னு. சரியான மாதிரி இருக்குது. ஆளே நிற்க முடியல அந்த பக்கத்து. தண்ணி அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய ஏமாற்றம். இங்கே பாருங்கள் இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கு. இதான் கிண்ணக்குறை வாட்டர் ஃபால்ஸு. இதில் பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஏமாந்து வைக்கிறாங்க பாவம். தண்ணி தான் சுற்றிதான் ஓடிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய ஃபால்ஸ் இது சார். ஆச்சு தேட ஃபால்ஸு. தண்ணியை வர ஒன்றுமே இல்லைடா. இதில் போக முடியாது சார். தண்ணி சுத்தமாக இல்லை. இங்கே தண்ணி இங்கே வாட்டர் ஃபால்ஸ் வந்தால் அந்த கடைலாம் இருக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கு நிற்பாங்கள்ல. அதனால் இங்கே உள்ள கடை ஒரு கடை கூட இல்லை. எங்களுக்கு ஒரு ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம். எங்கே போகிறதுன்னு வேறு தெரியலையே. சரி டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் வேறு கடுப்பு பண்ணிக்கிறேன் பின்னாடி. டிஸ்கஸ் பண்ணிட்டு வேறு எங்கேயே போகிறேன்னு சொல்கிறோம். சரி எங்கே போயிட்டுருக்கோம்னா, நாங்கள் கிண்ணக்குறை முடிச்சுட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் காமிச்சிடலாம். தண்ணி வேறு வரல. சரி வேறு எங்கே போகிறோன்னு தெரியல. இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டோம், இங்கே வேறு எங்கேயாச்சும் வியூ பாயிண்ட் சொல்லுங்கண்ணா, இல்லை வேறு ஏதாச்சும் பிளேஸ் சொல்லுங்கண்ணா. அவங்க சொன்னாங்க இங்கே கீழேருந்து மேலே ஒரு பாறை இருக்குது பாருங்கள். காமிக்கிற மேலே தெரியாது. அந்த அங்கே இருக்குது அந்த இருக்கிற பாறை. அங்கே மேலே காமிச்சா மேலே ஒரு லேக் இருக்கான். அந்த லேக்கு வேணால் போங்க தம்பி, செம்மையாக கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை அங்கேருந்து பார்க்கும்போது கீழே வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே மேலே ஏறிட்டு இருக்கோம். அந்த ரோடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறது. ஏன்னா சுற்றி ரொம்ப மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ தான் வராங்க அவங்க வேறு. அந்த ரோடை பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க. ரெண்டாக பிரிச்சுருக்கு. இப்போ பைக்கு மட்டும் தான் அதில் வர முடியும். பார்த்தீங்களா? ஐயோ இந்த பேக்கை பாரு கீழே கலந்துருச்சு. டேய் பேக் இந்த பேக்கை லாக் பண்ணிட்டு இருக்கேன். பேக் எந்த நிலைமையில இருக்கு? புது பேக்கா தூக்குடா. டேய் புது பேக்கடா, டயரில் போயிட போடாம. இல்லை இத்தனை இப்படி போய்கிட்டு இருக்கு. அது பார்க்காம கொள்ளாம
டீ மச்சி எவ்வளோ தூரம்டா இதுக்கே எப்படின்னா மேலே எப்படிடா அது ரோட்டை பற்றி எப்படி இருக்குன்னு ரொம்ப கஷ்டம் தானே வந்தது. இது வர்ற வழியில் பாருங்க எவ்வளோ கீழே வந்திருக்கோம். இன்னும் மேலே போகணும். அங்கே அந்த பாறையில் ஏறி போக சொல்லியிருக்காங்க எங்களை. பாறைக்கு மேலே ஏறுற மாதிரி இருக்குது. இந்த மீன் மேலே ஒரு கிராமமே இருக்குது. நான் போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கு பேர் தெரியல. நான் போயிட்டு உங்களை இருக்கவன்ட்ட கேட்போம். மேலே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வண்டி வந்து இங்கேயே நிப்பாட்டிட்டோங்க. ஏன்னா இந்த ரோட்டில் வண்டியை கொண்டுட்டு போகலாம், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதான் வண்டி 2 வண்டியும் இங்கேயே சைலாக போட்டு நிப்பாட்டியாச்சு. இப்போ நடந்து 2 கிலோமீட்டர் அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு. என்ன எங்களுக்கு லேக் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பாறையில் நடந்து போகலாம், அது பண்ணால் இது பண்ணால் சொல்லியிருக்காங்க. எந்த இருக்கும் மேலே இங்கே தான் போகிறோம். இப்போ சரி நடந்து 2 கிலோமீட்டர் கேட்டப்போ கேட்டவங்க எவ்வளோ தூரம்னா 2 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. பைக்லேயும் போகலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பைக்கில் வேணாம், இதுக்கு எவ்வளோ தூரம் போய்கிட்டு பைக்லேயே நடந்தே போகணும்னு சொல்லிட்டு எல்லா பேக்கு ஹெல்மெட்டெல்லாம் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எல்லாம் ஷூ போட்டிருக்கேன், நான் மட்டும் செருப்பு போட்டிருக்கேன். பாம்பு மூணு தான் செத்தேன். வச்சு பார்த்துக்கிட்டு போங்கடா. அண்ணா என்ன வந்துடாமடாடி. மூணாறு என்ன வச்சுட்டு வந்தோம், பார்த்தா இப்படி ஆஃபர் பண்ண வச்சிட்டாங்க. இதுக்குள்ள எப்படி பைக்கு போக சொல்கிறார் அவரு. இங்கே பாருங்க, இங்கே பாரு எப்படி மேடு மாதிரி இருக்கு. அவர் சும்மா சொல்லிக்காரா மச்சி, சும்மா எடுத்துட்டு போங்கடா அவங்க வந்துட்டாங்க சாகட்டுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க காடு சரியான பார்க்கவே வேகமாக இருக்கு. தெரியல அவர் சொல்றாரு பைக்கில் போகலான்னு. டே மச்சி கொம்பை இறங்கிடுவானோ, டே கொம்பை இறங்கிடுவானோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த காடை பார்க்க இல்லை. ஐயோ ஷூ போட்டு வரணும். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. இது அடிக்கடி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நான் மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஏறுறதே ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பக்கம் டே இந்த பக்கம் 2 வழி போகுது. இங்கிட்ட வழி போகுது, இங்கிட்ட வழி போகுது. எது ஏறதுன்னு தெரியல. மேலே போனால் அங்கே போகும், அந்த பக்கம் போகும். ஒரு காத்து இந்த பக்கம் வீசாலும் இந்த வழியில போமா. என்னடா அதுக்கு யாரு ஃபர்ஸ்ட் ஏறாம பார்ப்போம், யாரு போன வழி காட்டு பார்ப்போம். இது வேணாண்ட ஏதாச்சும் வழி காட்ட முடியுங்களா? ஏன் வச்சு இதுதான் தோணுது, இந்த வழி தான் தோணுது. இவங்க முடி செஞ்சுட்டு ஒரு இது காட்டு, நான் வீடியோ ஆஃப் பண்ணுறேன். சார்ஜ் இல்லை நீங்கள் பண்ணிட்டு அது மூலம் சார்ஜ் போயிடும் போல. ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவர் 2 கிலோமீட்டர் சொன்னார். என் கோபுரோவில் சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு ஐஃபோனில் இருக்க ஆரம்பிச்சாச்சு. இதுலேயும் அதே மாதிரி குவாலிட்டி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. 2 கிலோமீட்டர் சொன்னார். நாங்கள் போயிட்டே இருக்கோம், ஏறிட்டே தான் இருக்கோம். அது போயிட்டே தான் இருக்குது. 2 கிலோமீட்டர் கூட்டி போயிட்டு இருக்காங்க இவங்க வேற. பார்க்கவும் இந்த ரோடு பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. பாருங்க ரொம்ப முடிஞ்சு போன பாருங்க, எதுவுமே இல்லை பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சபா எவ்வளோ தூரம்டாடி மாடி முடியாடா. எனக்கு மேலே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கலாடி. மேலே லேக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. எதுக்காண்டி ஏறேன்னா மேலே இந்த பாறையில் ரெண்டு இந்த வியூவை பார்க்குறக்காண்டி தான். ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் போயிட்டு இருக்கேன். இவங்க எதுக்கு வரேன்னு இவங்களுக்கே தெரியல. பனையை வச்சு எரிக்கிட்டு இருக்கோம். இல்லை உங்களுக்காக தான், உங்களுக்கு காமிக்கிறாண்டி தான். புதுசாக மூணாறில் பார்த்த இடத்தையே பார்க்காம இந்த மாதிரிலாம் இடம் இருக்குன்னு காமிக்கிறாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. இவங்களை வச்சுட்டு வீடியோ ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. எனக்கு என்ன வந்துருச்சுன்னு அப்படி தோணுது. டேய் இது மரம் இல்லை, மரம்டா, மர சவுண்ட்ரா. இங்கிட்டு பாதை போகுது. இந்த வந்துச்சு. ஸோ இந்த வியூவா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் லேக் இருக்குதுன்னு அவரு. இங்கிட்ட ஒரு பாதை போகுது, இங்கிட்ட மேலே ஒரு பாதை ஏறுது. இங்கிட்ட வந்து பார்த்தா சொர்க்கமே இருக்கு. இதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் வந்தோமா பாருங்க. ஒருத்தா இல்லை, நீங்களே பாருங்க. ஒருத்தா ப்ரோ அந்த இருக்கு அந்த லேக்கு. தெரியுது. நம்ம அங்கே கீழேருந்து இங்கே வந்திருக்கோம். அந்த அங்கே தான் கேட்டு இருந்தோம் ஒருத்தட்ட. எங்கே போகிறேன்னு அவர் தான் சொல்லுவார். இந்த இடத்த இந்த மாதிரி இடம் மேலே இருக்குது, போங்க தம்பின்னு. நான் அவர் சொன்னது வந்து அந்த பாறை அங்கே பின்னாடி இருக்குது. நான் மேலே வச்சு இன்னும் மேலே ஏறன்றா. நாங்கள் ரொம்ப கடை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தெரியல, ரொம்ப தான் ஏறி வந்திருக்கோம். அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவர் சொன்ன மாதிரி ஃபுல்லாக தெரியுது இங்கே கீழே மேலே பார்க்கும்போது.
தான் வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி பாட்டில் வாங்கணும், நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னும் மேலே போகிறோம், ஏன்னா உங்களுக்கு கண்டு காமிக்க தான் போகிறோம். மேலே என்ன இருக்குன்னு தெரியல. அங்கேயும் இதே மாதிரி இன்னொரு பாறை மேலே இருக்குது. அங்கே தான் கிளம்பலான்னு பாருங்க. 5G கிடைக்குது, 5G கிடைக்குது பாருங்க. 5G நெட்டு கிடைக்குது. ஆமாம், 5Gயே கிடைக்குது இங்கே. நெட்டு கிடைக்குது, மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது ஒரு நல்ல முயற்சி தான். ஸோ என் மூஞ்சி கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு தான் இருக்கும். இன்னும் காட்டுறேன். இது எங்கே இருக்குன்னா, மூணாறுலேருந்து தேனி ரோட்டில் அந்த கிண்ணக்குறை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அது போகிற வழியிலேயே இந்த கடையில் கேட்ட சொல்லுவாங்க. மேலே வந்து பார்க்காம தெரியும், வியூ தெரியும், இந்த பாரு அந்த ரூட் எப்படி போகிறேன்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. கீழே உங்களோட கேட்டால் கேட்டுவாங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ட்ரெக்கிங்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மூச்சு அடைக்குது. இந்த மறக்காமல் இந்த ட்ரெக்கிங்கை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்க்க ஏறுறது செம்மையாக தான் இருந்துச்சு. இப்போ அந்த பின்னாடியில் அந்த பாறைக்கு தான் போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு போயிடுவோம் நாங்கள். அப்படியே சிப்பம்மா கிளம்புமா மேலே ஏறுவோமா? மேலே ஏறுவோம். எனக்கு கீழே போகலான்னு தோணுது. எனக்கு மேலே போகலான்னு தோணுது. மேலே போவோம். ஒருத்தர் மேலே போகலான்னு சொல்கிறேன். என் பைக் வேறு கீழே நிமிடந்துருக்கோமா, அதான் பிரச்சனை. வண்டி கிண்டி வந்து தூக்கிட்டு போகிறாங்களோன்னு. சரி நான் முடிவு பண்ணிட்டு போகிறதா என்ன, நான் அடுத்த போய் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இந்த சைடு வரும், அதை வாங்க போகலாம். ஸோ அதுலேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம். 2 கட்டை பிரிவு நம்மள, அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து ஏதோ பாதை மாதிரி போய்கிட்டுருக்கு. இவங்களும் போயிட்டே இருக்காங்க. இங்கே லேக் இருக்கா என்னன்னு தெரில. அவர் சொன்னார், அந்த ஒரு காரணத்துக்காக தான் போயிட்டுருக்கோம். அதை பாருங்கள் எப்படி வருது அந்த போகிற பாதை. இது செம்மையாக இருக்குங்க. அவங்க முன்னாடி போயிட்டாங்க. ஷபா நடக்க முடியலங்க. 2 கிலோமீட்டர் சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் நடக்க வச்சிட்டாங்க. சவுண்டு கேட்குதா? பெரிய காட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஆள் நடமாட்டமே இல்லை. வந்துட்டோம், கூப்பிட்றாங்க. ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி சவுண்டு கேட்குது. தண்ணி சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, கேட்க ஆரம்பிக்குது. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குளியல் தான். வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா? கேட்குது. வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதா அவங்க? அப்பா அதை பார்க்குறக்காண்டி தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். சரியான வெயிலுங்க. கோயம்புத்தூரில் வெயில் அடிக்குன்னு தான் மூணாறு கிளம்பி வந்தோம். மூணாறுலேயே இவ்வளோ வெயில்னா அப்புறம் இங்கே தான்டா போகிறது. சரி நான் அப்படியே காமிக்கிறேன். நடக்க முடியல, கோப்ரோவில் சார்ஜ் இல்லை, இப்போ ஃபோனில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கால் சவுண்டு கேட்குது, கண்ணில் தெட்டு பட மாட்டேங்குது. பார்ப்போம் வாங்க. ஸோ ஐயோ அம்மாடி, இங்கே பாருங்க பாறையாது இருக்கவும் வலிக்கி விடுது, நடக்க முடியல. இருங்க, வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டை கேட்குது, அமைதியாக இருங்க. சவுண்டு கேட்குதா? ஸோ வாட்டர் ஃபால்ஸ் வந்துடுச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு எவ்வளோ பெருசுன்னு தெரியல, ஆனால் சவுண்ட் இப்படி கேட்குது. ஆனால் ஏற்கனவே இங்கே 2-3 பேர் இருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. 2 பேர் இருக்காங்க. யாரோ வந்துட்டோம். தண்ணி அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் போகுது. பட் இருந்தாலும் நல்லா தாங்க இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அந்தளவுக்கு தண்ணி இல்லை. ஓகே, பட் ஓகே, இதாங்க வாட்டர். யார் ஏற்கனவே யாரும் இருக்காங்க, பசங்க தான் யாரும் இருக்காங்க. 2 பேர் ஏற்கனவே வந்திருக்காங்க போல. சபா தண்ணி கம்மியாக தான் இருக்கு. ஆனால் சுற்றி பாருங்க எப்படி இருக்குண்ணா. மச்சி இந்த பாரில் இது ஏறுமா? இதில் இதுதான் இது மேலே ஏறும், கண்டிப்பாக ஏறும். இதே ஏற சொன்னாங்க. ஆனால் ஏறப்ப கஷ்டம்டா. உட்காந்துட்டாங்க வெயிலுக்கு, அதுக்கும் முடியலாங்க. சரி ஓகே, நான் மேலே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்கள் இந்த மலையை ஏற போகிறேன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் ஏறிட்டு இருக்கோம். சுப்பிரமணியம் அவனும் ஏறிட்டாங்க, மேலே ஏறிட்டாங்க. நானும் சிவாவும் தான் இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். மேலே ஏறி பார்க்குறாங்க.
எதையுமே தூக்கிட்டு போகிறீங்க, வேறு ஹெல்மெட்டு பேக் எல்லாத்தையும். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா அந்த மலையில் தாங்க ஏறிக்கிட்டு இருக்கோம். சிவா ஏறிட்டு இருக்கான். பேக்கெலாம் இங்கேயே போட்டாச்சு, ஏன்னா இது தூக்கிலாம் ஏற முடியாது, பேக்கெலாம் ஒழிச்சு போட்டிருக்கோம். லேப்டாப்பு நிறையா இருக்குது இல்லை, என்ன பண்ணுறது, ஏறி தான் ஆகணும். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் போக சவுண்டு, வாட்டர் ஃபால்ஸ் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தண்ணியே போகலை, சவுண்டு எப்படி இருக்குது தண்ணி கொஞ்சம் போனாலும். ஸோ இவ்வளோ தூரம் ஏறிட்டோம். இதுக்கு மேலே இந்த பேக் தூக்கிலாம் ஏற முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை எப்படி செங்குத்து ஏறிட்டு இருக்கோம், அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, மேலே நிற்கிறாங்க, தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன், அந்த நிற்கிறாங்க 2 பேரும். ஒன்றுமே தூக்கிட்டு போயிட்டாங்க மாட்டாங்க கொய்யால், கஷ்டப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க மேலே அப்படி ஏறுவோம். எப்படி ஏறணும் தெரில, இதே செங்குத்தாக இருக்கா, பாதை எங்கிட்ட இதில் எங்கிட்ட காலம் வைக்கிறேனே தெரில. ஏறுவோம். வெள்ளையங்கி மேலே போகிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. சிவா இங்கிட்டு போயிட்டுருக்கான், வாங்கிட்டு ஏறிட்டுருக்கான். அது எந்த பாதைன்னு தெரில, நான் இங்கிட்டு ஏறிட்டுருக்கேன். பாம்பு என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே பாருங்க, கீழே விழுந்துச்சுக்கவே செத்துட்டோம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஏறுறதுக்கு. நீங்கள் ஷூ போட்டிருக்காங்க, இதை அசால்ட்டாக ஏறிடுறாங்க, இங்கே கிளிப்பாக இருக்கும். வெறும் செருப்பு மட்டும் போட்டுக்கலாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த ஏறுறது எப்படி இங்கிட்டு ஒரு பாதை போகுது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அது வியூ பாயிண்ட் போக போக இன்னும் அழகாக இருக்கா, அதுவே கூட்டி போயிட்டுருக்கு. நீ மேலே ஏறிட்டாங்க எப்படியோ, என்னால் முடியலை. இந்த மரத்தை ஏற்றிருக்கேன், அப்படியே போயிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா இல்லை புழுப்புலாம் இருக்கவங்க பயமாக இருக்குது, பாம்பு இருந்து போட்டுமா எந்த வழியில் ஏறுறதுனே தெரியல. இப்போ இந்த மரத்தை பிடிச்சி ஏறுவோம். இதை பாருங்க எப்படி இருக்கு, கீழே மட்டும் லைட் ஒன்று வச்சுக்குவேன் சார். அந்த இப்போ வந்த வாட்டர் பாலுக்கு திருப்பி கூட்டி போயிடும், பயமாக இருக்குது ஏறுறதுக்கு. ஐயோ என்ன ஏறி தான் ஆகணும், காலை வச்சு ஏறணும் தான் தெரியல. காலை வைக்க ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து ஐஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. நீங்களாம் மேலே ஏறிட்டாங்க, இன்னும் நான் ஏறிட்டே தான் இருக்கேன். அந்த கீழே உள்ளதை பாருங்க எப்படி இருக்குங்க, எவ்வளோ தூரம். இது வந்து செங்குத்தாக இவ்வளோ தூரம் ஏறிட்டு வந்திருக்கேன். இங்கே நான் போயிருக்கேன், இங்கே இங்கே ஏறி வந்துருக்கேன். இந்த பக்கத்து கீழே வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்குது. இன்னும் மேலே போயிடும், அங்கே நிற்கிறாங்க அவங்க. நான் அப்படியே மேலே ஏறுறேன். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் எடுத்த வீடியோ, ஐஃபோனில் பாதி கோப்ரோவில் பாதி வீடியோ மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். எப்படி வரப்போன்னு தெரில, மலையில் வேறு எப்படி ஏறினாங்க வேறு தெரில. இவங்க எந்த போட்டி ஏறுறது ஈஸியாக ஏறினா அப்படியே சரிடலாம், இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி நான் அப்படியே ஏறிட்டு காட்டுறேன், ஏறும்போது வீடியோ எடுக்க முடியாது இல்லை. ஸோ இவ்வளோ தான் ஏறி வந்தாச்சு, இன்னும் ஏறிட்டே தான் இருக்காங்க. அவங்க எப்படி ஏறிட்டாங்க, இந்த செருப்பு போட்டுக்கிட்டு வழுக்குது இந்த பாறைக்கு. எதுக்கும் இது ஏறுறது அவ்வளோ ஈஸி இல்லை. நானும் அவசரப்பட்டு போய் நினச்சிட்டு வந்துட்டோம். இன்னும் இவ்வளோ தூரம் தான். அவங்க இந்த பாறை வேறு மறைச்சி கூப்பிட முடியல அவங்கள. எப்படியாச்சும் ஏறுவோம். நான் வலிக்கணுன்ட்டு வச்சுங்களேன், சத்தியமாக சொல்கிறேன், இங்கேயும் விழுவோம், இந்த இடத்துல விழுக மாட்டோம், கீழே போயிடுவோம். அதான் ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்க. ஸோ அது கீழே ஏறி வந்துட்டோம். அவங்க நிற்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இதான் நிற்கிறானுங்க, முடியலான்னா இந்த எவ்வளோ சூப்பராக இதை உட்காந்துருக்கான். அந்த வியூவை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். அந்த வியூவை காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதுக்கானே எவ்வளோ நேரம் இன்னும் ஏறுவோம் பாருங்கள். இன்னும் ஏறுற மாதிரி தான் இருக்குது, பின்னாடி காமிக்கிறேன் அப்படி இருங்க. அதான் வச்சுடி வர முடியாதுன்னு கழி ஊத்துன இல்ல. என்ன சொன்னா கீழே கையில் வச்சு நம்ம கிட்ட கூப்பிட்டு போயிட்டாங்க. அவன் வந்து இன்ஸ்பயர் கூட இருந்துச்சு. இதான் அந்த நாங்கள் சொன்ன அந்த டாப் வியூ. இப்போ இந்த மலைக்கு டாப்லாம் நிற்கிறோம். 3 பேர் இங்கே நிற்கிறோம். ஒருத்தன் வந்து கீழே உட்காந்துட்டான், இங்கேயே உட்காந்துட்டான். அவனால் வர முடியல இன்னும். இதுக்கு மேலே ஏற கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, கீழே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள் எப்படி இருக்கு பின்னாடி.
ஸோ காய்ஸ் இந்த மலையோட டாப்பில் தான் நிற்கிறோம் இப்போ. அவங்களாம் அதுக்கு மேலே மறுபடியும் அங்கேயே நின்ட்டாங்க. காலைல அட்டை இதுங்க சொல்லுது இருக்குன்னு. சரி இதுக்கு மேலே என்ன முடியாது, இதுதான் டாப்பு. நம்ம பார்த்து கீழே வந்து பார்த்தோம்னா இங்கே இந்த மலைக்கு தான் வர போகிறோம். இப்போ டாப்லாம் நிற்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது வியூ பாயிண்ட் பார்க்க. இந்த இருக்கிற மலையோட இந்த மலை தான் ஹைட்டான மாதிரி இருக்குது. பாருங்களேன் பின்னாடி இதுக்குமே இந்த மலை தான் ஹைட்டான மாதிரி இருக்குது. அவ்வளோ டாப் நிற்கிறோம். அதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது. இதுக்கே டாப்பில் தான் நிற்கிறோம். இங்கே தான் நிற்கிறோம். சரி ஓகே, இதுக்கப்புறம் கீழே தான் இறங்கணும். கீழே இறங்குறதுக்குள்ளே எப்படியும் மணி 1:30 ஆச்சு. ஒரு 3 மணி ஆயிரம் கீழே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் தேவிக்குளம் ஒரு எஸ்டேட் இருக்குது. அதுக்குள்ளே போய்ட்டு நான் காமிக்காது இதை எப்படி இருக்குன்னு. ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி ரீல்ஸில் பார்த்துருப்பேன். நான் நேரில் காமிக்க எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் தேவிக்குளம் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ காய்ஸ் நம்ம வந்து தேவிக்குளம் வந்துவிட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்னா தேவிக்குளத்தில் இருக்கோம். தேவிக்குளத்தில் ஒரு ஸ்கூல் தெரியல, பின்னாடி பேக்கில் ஒரு ஸ்கூல் தெரியல. அது ஸ்கூல் தான் சாம்சிஎஸ் மியூசிக் டேரக்டர் இருக்கார்ல, அவர் இங்கே தான் படிச்சிருக்காரு. எனக்கு தெரியாது, நண்பா சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். இப்போ நாங்கள் ஓல்டு தேவிக்குளம் இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்குது. இந்த மலைக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. வர ரோட்லாம் காமிச்சிருப்பேன். ஆஃப் ரோடாக தான் இருக்குது. இன்னும் போகிறதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகிடும். நான் போய்ட்டு அந்த பிளேஸை காமிக்கிறேன். இப்போ நம்ம நிற்கிறது வந்து தேவிக்குளத்தில் இருக்கோம். இப்போ ஓல்டு தேவிக்குளம் வந்து மலைக்கு பின்னாடி தான் போகணும். நான் இங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் நான் சொன்ன அந்த சாம்சிஎஸ் மியூசிக் டேரக்டர் அவர் படித்த ஸ்கூலு. பாருங்கள் அந்த ஸ்கூலு எப்படி இருக்குன்னு. இவ்வளோ சின்னதாக இருக்குது. இங்கே படித்து தான் அவர் இப்போ இவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டர் ஆகிருக்காரு. யாருன்னு கேட்கலாம். RTX கைதி இந்த படத்துக்குலாம் சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. அதனால் சொல்கிறேன். இதுதான் அந்த ஸ்கூலு. போகிற வழியில் தான் இருக்குது. ஸ்கூலை பார்த்துக்க என்ன ஸ்கூலு. சரி ஓகே வாங்க. அந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த ஓல்டு தேவிக்குளம் இருக்குது. நான் அப்படியே போகிற வழியில் காமிக்கிறேன். சரி வாங்க போகலாம். சாடா பஸ் கிளம்பலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா ஓல்டு தேவிக்குளம் போயிருந்தோம். போன வாட்டி நானும் நண்பா போகும்போது அலோட் பண்ணிட்டாங்க. 2 பேர் எதுவுமே இல்லாமல் வெறும் வண்டியோட தானே போகணும், லக்கேஜ் எதுவுமே இல்லாமல். அதனால் அலோட் பண்ணிட்டாங்க. இப்போ போகும்போது அங்கே உள்ள ஆஃபீஸர் எல்லாமே எங்கள் இது கம்பெனி உள்ள இடமா இங்கே உள்ள அலோடில் சொல்லிட்டாங்க. மேலாப்பில் மட்டும் அந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக உள்ளே போயிட்டு எதுவுமே காமிக்க முடியல. தலையில் அடிச்சு நின்றுக்கிட்டுச்சு. கொஞ்ச நேரம் நிப்ப சொல்கிறான். அவன் பைக் எடுத்துகிட்டு வந்து அனுப்பிடுறான், போங்கடா வெண்ணுன்னு. என்ன பண்ணுறது, வந்துட்டோம் அதோட. ஸோ இன்றைக்கி என்ன காமிச்சிருக்கோம், 3 பிளேஸ் காமிச்சிருப்போம். நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ. மூணாரில் வேறு ஏதாச்சும் பிளேஸ் உங்களுக்கு காமிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த பிளேஸ் போகிறோம். ஏன்னா நீங்கள் யாரும் காமிக்காத இடத்த இன்னொரு 2வது இடத்த காமிச்சிருப்போம் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ண போனது. சரி ஓகே, நாளைக்கு வந்து எங்கே போகிறோம், நாளைக்கு வந்து எங்கெங்கேயே போகிறோம். நாளைக்கு எங்கே போகிறோன்னு தெரில. நைட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணி தான் நாங்கள் முடிவு எடுப்போம். என்ன எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரியல. பார்ப்போம். இப்போயே வாய் உளர ஆரம்பிக்குது. இவங்க ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேயிலையெல்லாம் பார்க்கும்போது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது தேயிலெல்லாம். வேறு லெவலில் இருக்குது வெயிலுக்கு. அதுங்க பாய் கைஸ். சரி ஓகே, நான் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு விழாவில் சந்திப்போம். நாளைக்கு எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரில. இன்றைக்கி மேரேஜ் விழாக்கு தான். நண்பா அண்ணனுக்கு வந்து மேரேஜ். அதனால் ஸோ அதை விளாக் பண்ணாலும் பண்ணுவோம், பார்ப்போம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய். இல்லை பாய் வாய் சொல்லிடலாம். ஏதாச்சும் தத்துவம் சொல்லி முடிச்சுட்ரு. ஒன்றும் சொல்கிறதுக்கு பாய். நீங்கள் எதை பண்ணிட்டு இருக்காங்க. 2 கிரிஞ்சு வச்சு இவங்க கூப்பிட்டு வந்து எது கூப்பிட்டு எங்களுக்கே தெரியல. பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.